எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இங்கே வந்திருக்கும் சினிமா ரசிகர்கள், அதில் என்னோட படங்கள் பார்க்குற ரசிகர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே வந்ததில் பத்திரிகையாளர்கள், மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு வருஷத்தை ஒரு நல்ல ஒரு சக்ஸஸோடு ஆரம்பிச்சிருக்கோம். ஆக்சுவலி என்ன ஒரு விஷயம்னா, போன வருடமும் அவங்க 2 பேரும் வந்திருந்தாங்க. ஸோ சென்டிமெண்ட்டாக இந்த வருஷம் நல்ல வருஷமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் திரும்ப இவங்களை கூப்பிட்டுருக்கிறேன் நான். ஸோ அஹமதும் சரி, தமிழ்குமரன் சாரும் சரி, போன வருடமும் இந்த மாதிரி எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு படம் இந்த வருடத்தோட கடைசியில் இந்த படம் வெற்றி அமைஞ்சிருக்கு. ஒரு நல்ல படம் கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிற ஒரு பெருமையும் இருக்குது. சும்மா ஏனோ தானோ வந்தோம், அப்படியே ஏதோ காமெடி படங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல், ஒரு காமெடியில் ஒரு சென்ஸ் வச்சு எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஜனரஞ்சகமான ஒரு படத்தை கொடுத்துருக்கோம். ஒரு டீசெண்டான ஒரு குவாலிட்டியான ஒரு ஃபிலிம் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு என்னோட பிறந்தநாள் அன்னைக்கு நான் டைரக்டர் அஹமதுக்கும் தமிழ்குமரன் சாருக்கும் என்னோட நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி அவங்களோட பிஸி ஷெடியூலில் இங்கே வந்ததுலேயும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதான் நான் எப்பயுமே சொல்லுவேன், பத்திரிகைக்கும் மீடியாவுக்கும் என்னோட வளர்ச்சி என்றைக்குமே இந்த லாஸ்ட் 10 இயர்ஸாக ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்கிறாங்க. நான் எடுத்த சின்ன சின்ன முயற்சிகளுக்கு ரொம்ப அழகாக உறுதுணையாக இருந்திருக்கிறீங்க. ஸோ அவங்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன், தயவுசெய்து நான் ஒரு படத்தில் சரியாக நடிக்கலைன்னா, அந்த படம் சரியாக கொடுக்கலன்னா, உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. எனக்கு எல்லா விதத்துலையும் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஒரு நல்ல விஷயம் இல்லைன்னா அது நல்லது இல்லைன்னு சொல்கிறதுக்கு எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அப்போ தான் நான் நல்லபடியாக வளர முடியும். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த என்றென்றும் புன்னகை ஒரு நல்ல ஒரு புன்னகையோடு இந்த வருடம் ஆரம்பிச்சிருக்கோம். ரசிகர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கடைசி நிறைய படங்கள் நல்லா உங்களெல்லாம் என்டர்டெயின் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நினச்சி தான் பண்ணோம். எல்லா படமும் நல்லா ஓடணுங்கிறது மாதிரி தான் நினச்சி தான் பண்ணோம். சில படத்தில் சக்ஸஸ் ஆனோம், சில படத்தில் சக்ஸஸ் ஆகாமல் போனோம். பட் இந்த என்றென்றும் புன்னகை ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஃபிலிமாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உண்மை தானே? ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு படமாக கொடுத்துருக்குறோம். ஸோ ஒரு கெத்து இருக்கிற கேரக்டருங்கிற மாதிரி இருக்குது. கடைசி வரைக்கும் ஐ லவ் யூலாம் சொல்ல, அதெல்லாம் நாங்கள் நினச்சிலாம் பண்ணவே இல்லை. பட் டைரக்டர் ரொம்ப அழகாக அதை நினச்சி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. கடைசி வரைக்கும் ஐ லவ் யூ சொல்லப்பா, பயங்கர கெத்து தலைவா அப்படின்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ அதை நினைக்கும் போது ஒரு கேரக்டரைசேஷனாக நல்லா ஒர்க் பண்ணியிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் டைரக்டர் கிட்ட கேட்டேன்னா, என்ன பிரதர் நம்மளாம் குவார்டர் சொல்லுமாச்சு, அப்படி சொல்லுமாச்சு, இப்படி சொல்லுமாச்சு, இப்படி சொல்லி தான் எல்லாரும் பழகி இருக்கிறோம் பாஸ். நம்ம பசங்கள்லாம் அப்படி தான் ஜாலியாக அது மாதிரி தான் ஜீவா அப்படி தான் சந்தோஷமாக கலாய்கிற மாதிரி தான் பார்த்தா தான் ஜீவாவுக்கு ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். இல்லை பிரதர், இந்த கேரக்டர் நீங்கள் பண்ணுங்கள். உண்மையிலே இந்த கேரக்டரும் உங்களோட சினிமா கெரியரில் ரொம்ப முக்கியமான ஒரு கெரியராக ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டராக இருக்கும். அதே மாதிரி ரசிகர்களுக்கும் ரொம்ப பிடிக்கிற மாதிரி ஒரு கேரக்டராக இருக்கும். அண்ட் அதே மாதிரி பெண்களுக்கும் இந்த கேரக்டரைசேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஜனரஞ்சகமான ஒரு படம் அமைஞ்சதில் ரொம்ப சந்தோஷம். இன்னும் மேலும் நிறைய படங்கள் பண்ணிகிட்ருக்கேன். யான் படம் பண்ணுறேன். ஸோ நிச்சயமாக அதுலேயும் ஒரு கலாய்க்கிற ஜாலியான ஒரு கேரக்டர். ஸோ நிச்சயமாக எல்லாமே நீங்கள் என்னென்ன சிவா மனசில் சக்தியிலையோ ஈலையோ மற்ற கோவில் என்ன நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ, என்றென்றும் புனைகளில் இன்னும் என்னென்ன இருந்ததோ அந்த எசன்ஸ் எல்லாமே அடுத்த படத்துலையும் இருக்கும். ஸோ நிச்சயமாக ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும். இன்னும் நிறைய படங்கள் பண்ணிகிட்ருக்கேன். 3-4 படம் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ என்னோட இந்த 10 இயர்ஸ் கெரியரில் ஃபஸ்ட்டு நான் என்னோட ரொம்ப முக்கியமானவங்களுக்கு நான் நன்றி சொல்லணும். ஃபஸ்ட்டு என்னோடய அப்பாவுக்கு, என்னோடய அம்மாவுக்கு. அதே மாதிரி உறுதுணையாக இருந்து நான் ஒவ்வொரு வாட்டியும் வீட்டில் ஏதாவது படம் ஓடலைன்னா வீட்டில் தான் போய் எல்லாம் டென்ஷனும் காட்டுவேன். ஸோ அந்த எல்லா டென்ஷனும் எடுத்துக்கிட்டு என்னோடய ஒய்ஃப்க்கு நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் அப்புறம் முக்கியமாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கணும். நண்பர்கள் இல்லைன்னா நிச்சயமாக இல்லை. ஸோ அந்த நண்பர்கள்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறதுனால தான் நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் படங்கள் கூட ரொம்ப உன்னதமாக படத்தில் ஸ்க்ரீனில் கூட காணலாம். ஸோ அதனால தான் எனக்கு அந்த நண்பர்கள் ரொம்ப முக்கியமாக இருக்கிறதுனால தான் படங்களும் அந்த மாதிரியும் அமையுது எனக்கு. ஸோ அது கதை கேட்கும் போதேப்பா இது நம்ம லைஃப்பில் நடந்ததுப்பா, நம்மள லைஃப்பில் நடந்ததுப்பா அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். ஸோ என்னோட நண்பர்கள் என்றைக்குமே உறுதுணையாக இருந்திருக்காங்க. என்னதான் படம் சரியாக போகல, என்ன மச்சி ஊற்றிச்சான்னு தான் கேட்பானுங்க. ஸோ அந்தளவுக்கு ஜாலியாக இருக்கிற பசங்க. ஸோ என்றைக்குமே பாசிட்டிவாக தான் என்றைக்குமே அவங்க என்னை சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. கூல் விடுமச்சான், நான் நெக்ஸ்ட்டு படத்தில் பார்த்துப்போம், நீ என்றைக்குமே உழைச்சிருக்க, ஸோ உழைப்பு மட்டும் என்றைக்குமே விட்டுறாதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க.
அண்ட் இந்த 10 இயர்ஸ் என்னோட கெரியரில் வந்து எனக்கு லைஃப் சொல்லி கொடுத்த டேரக்டர்ஸ்க்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய டேரக்டர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்தையும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கலாம். நிச்சயமாக கை தட்டலாம். ஸோ அவங்க தான் எனக்கு லைஃப் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா நான் 18 வயசில் சினிமாவுக்கு வந்தேன். வாழ்க்கையே என்னன்னு தெரியாமல் வந்தேன். நான் சும்மா ஒரு ப்ரொடியூசரோட சன் சௌத்ரி சாரோட பையன் வந்து நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் வந்தேன். பட் உண்மையிலே இது வரைக்கும் எனக்கு எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அதுக்கு வந்து என்னோட டைரக்டர்ஸ்க்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னோட குரு நாசர் சாருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கொஞ்சம் நடிப்புலாம் அவர் தான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாரு. அண்ட் அது இல்லாமல் என்னோட கோ ஆக்டர்ஸ், என்னோட இது வரைக்கும் எல்லாம் ஒர்க் பண்ண எல்லா ப்ரொடியூசர்ஸ், என்னை நம்பி காசு போட்ட ப்ரொடியூசர்ஸ்க்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் நிறைய பேருக்கு நன்றியை தெரிவிக்கணும். இந்த நல்ல ஒரு நாள். ஸோ இந்த நன்றி சொல்லணுங்கிற ஒரு சந்தோஷம் இருந்தது. ஸோ இந்த ஒரு இன்னைக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு நாள். ஸோ அந்த பாசிட்டிவான ஒரு விஷயத்த வந்து நான் நன்றி மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் செல்வகுமார் சாருக்கும், அவர் எனக்கு ஐஸ் வைக்கணும்னு அவசியமே இல்லைங்க. அவர் விஜய் சார் படம் அடுத்தது ப்ரொடியூஸ் பண்ணுறாருங்க. அவர் ஏங்க எனக்கு ஐஸ் வைக்கணும்? ஸோ அவர் வந்து ஒரு பெரிய தயாரிப்பாளர், டைரக்டர். ஸோ எல்லாம் மல்டி டேலண்டடான ஒரு பர்சனாலிட்டிஸ். அவர் எல்லாமே எனக்காக இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயத்துல வழி நடத்தி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. லைக் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒரு வெல்விஷராக எல்லாருமே இருந்திருக்கிறாங்க என்னோட லைஃப்பில். ஸோ மறுபடியும் நான் என்ன சொல்கிறது, வேற என்ன கோடர் தான் சொல்லணும் நான் இதுக்கு மேலே. இந்த நாள் அன்றைக்கி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதான் நான் ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லணும். என்னதான் எனக்கும் கொஞ்சம் படங்கள்லாம் சரியாக போகாமல் இருந்தது. பட் என்னோட வேலையை நான் கரெக்டாக பண்ணியிருந்தேன். ஸோ உழைக்கிற விஷயத்தை என்றைக்குமே உழைச்சிக்கிட்டே இருங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அந்த படத்தில் தான் அது என்றென்றும் புன்னகை மூலமாக கிடச்சிருக்கு. ஸோ நிச்சயமாக புன்னகையோட இந்த வருடத்தை ஆரம்பிக்கிறோம். ஸோ இன்னும் நல்ல செயல்கள்லாம் பண்ணணும், இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அது பண்ணால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வீட்டுக்கு போகும்போது நான் ரொம்ப சந்தோஷமாக போய் இருக்கிறேன். இந்த மாதிரி இந்த படிக்க வைக்கிறது, இந்த தையல் மிஷின், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணுறது எல்லாமே நான் இந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போனேன்னா ரொம்ப நிம்மதியாக இருக்கிறேன். ஏன்னா ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணோம் அப்படிங்கிறது. ஸோ ஏன் இதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே வெளிச்சம் போட்டு காட்டுறோம்னா, நீங்களும் ஒரு சின்ன ஒரு விஷயம் எடுத்து பண்ணால் கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா யாரா ரோட்டில் வயசானவங்க யாராக இருந்தாங்க, அவங்களுக்கு ஏதாவது தண்ணி கொடுக்கணுன்னா கூட, ஸோ அது டக்குன்னு உங்களுக்கு வந்து உடனே அது மைண்டுக்கு வரும். ஸோ அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறது. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் நான் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும். இந்த 75 இயர்ஸ் தமிழ் சினிமாவில், இந்த 100 வருஷம் இந்தியன் சினிமாவில் எங்களோட படங்களும் எல்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதுலேயும் நானும் இருக்கிறேன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ என்னோட முறையாக சொல்கிறேன், என்னோட ரசிகர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மற்றபடி ப்ரெஸ்ஸுக்கும் அண்ட் ப்ரெஸ் நண்பர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் என்னோட நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் அ லாட்.